கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் செய்திக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. நாம் அடிக்கடி வாசிக்கிற, நாம் அறிந்திருக்கிற ஒரு வேத வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இயேசு சகேயுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நான் இந்த நாளில் உங்களோடு ஒரு தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேதம் சுட்டி காட்டுகிறது, இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வாதங்களை நாளைக்கு அல்லது அதை தள்ளி வைக்கிற தேவன் அல்ல, இன்றைக்கு என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் தேவன் கொடுக்கின்ற எதுவுமே டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ அப்படி அல்ல, ஃபார் டுடே, இன்றைக்கு. கர்த்தர் சகேயுவுக்கு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றால் கர்த்தர் அன்றைக்கே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, 430 ஆண்டுகள் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள், புறப்பட்டார்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. 430 ஆண்டுகள் அவர்கள் எகிப்திலும் கானானிலும் குடியிருந்தாலும் அவர்கள் அந்த 430ஆம் ஆண்டு நிறைவேறின அந்த நாளிலே தானே புறப்பட்டு வந்தார்கள் என்று யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே நம் ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுக்க விரும்பினால், கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க விரும்பினால் அதை காலம் தாழ்த்துவதில்லை, அதை உடனே செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவர். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வேதம் எப்படி சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் தேவன் அதை தள்ளி வைக்கின்ற அல்லது போஸ்ட்பான் பண்ணுகின்ற தேவன் அல்ல, அதை நமக்கு உடனடியாக கொடுக்க விரும்புகின்றவர். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கூட வேதம் சுட்டி காட்டுகிறது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவன் தன் ஜனங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதியும் அதுதான். ஒரு நல்ல உதாரணத்தை வேதத்தை நாம் பார்க்கலாம். யாத்திராகமும் தொடக்க பகுதியில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஒவ்வொரு வாதைகளாக கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் மக்களை விடுதலை ஆக்குவதற்கும் தன்னை ஆராதிப்பதற்கு அந்த ஜனத்தை தேவன் பிரித்தெடுப்பதற்கும் கர்த்தர் வாதைகளை கொண்டு வரும்போது வேதம் சுட்டி காட்டுகிறது, ஒரு தவளை வாதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தில் தவளைகள் தேசம் முழுவதும் வருகின்ற அளவுக்கு ஒரு வாதையை கர்த்தர் கொண்டு வருகிறார். மோசேயை கொண்டு கர்த்தர் எச்சரித்தார், நீ என் ஜனத்தை என்னை ஆராதிக்கும்படி அனுப்பி விடாவிட்டால் நான் உன் தேசத்தில் தவளைகளை பெருக பண்ணுவேன். அவர்கள் நதிகளில் மாத்திரமல்ல, பார்வோனுடைய படுக்கை அறை, அவனுடைய கட்டிலிருந்து அந்த நாட்டினுடைய கடைசி மனிதனுடைய அந்த வீட்டினுடைய மாவு பிசைகிற தொட்டியில் கூட அந்த தவளை இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியே நடந்தது. வேதம் சுட்டி காட்டுகிறது, அந்த பார்வோனுடைய மந்திரவாதிகளும் அவர்களும் தவளையை வர வைத்தார்களாம். தேவமனிதன் ஜெபித்து தேவமனிதன் சொல்லி கர்த்தர் சொல்லி தேவமனிதன் மூலமாக அந்த தவளைகள் போடாதென்று அந்த எகிப்தின் மந்திரவாதிகளும் அவர்கள் தவளையை உருவாக்குகிறார்கள். தேசம் முழுவதும் பார்வோன் வீட்டிலிருந்து கடைசி குடிமகன் வீடு வரைக்கும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது தவளைகள். ஆனால் தேவனுடைய மனிதனை பார்வோன் அழைத்து சொல்லுகிறான், இந்த தவளைகள்லாம் என்னோட நீங்கும்படி எனக்காக நீ வேண்டிக்கொள். அப்போது மோசே சொல்லுகிறார், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் அவர் சொல்லுகிறார், தவளைகள் நதிகளில் மட்டும் இருக்க வேண்டுமானால் நான் உனக்காக ஜெபிக்க போகிறேன். ஆனால் நான் எப்போது ஜெபிக்க வேண்டும் என்ற காலத்தை குறிப்பது உன்னுடைய மேன்மை என்று சொல்லுவார். நமது மேன்மைகளுக்கு தீர்மானிப்பது தேவனாக இருந்தாலும் நமக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது. மோசையை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன் தவளைகள் நதியில் மாத்திரம் இருக்க வேண்டுமானால் நீதான் அந்த காலத்தை தீர்மானிக்க வேண்டும். அந்த மேன்மை உன்னுடைய என்று சொல்லும்போது பார்வோன் சொல்கிறான் நாளைக்கு என்று சொல்லுவான்.
யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் மோசே சொல்லுகிறார், தவளைகளை விட்டு நீங்க வேண்டும், அதற்கான எப்போது ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெபத்தை அல்லது அந்த விடுதலையின் மேன்மையை தீர்மானிப்பது நீதான். அவன் சொல்லுகிறான், நாட் டுடே, டுமாரோ. ஒய் நாட் டுடே? ஏன் இன்னைக்கு செய்யக்கூடாது? அப்படியானால் அந்த பார்வோனுடைய ஆவி இன்றைக்கு வரைக்கும் செயல்படுகிறது. ஆவிக்குரிய உலகத்தில் நாளை என்பது ஒருவேளை வரலாம், வராமல் போகலாம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாளை நடப்பது நமக்கு தெரியாதே என்று வேணும் சொல்லுகிறது. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு அந்த பட்டணத்துக்கு போவேன், இந்த வியாபாரம் பண்ணுவேன், பொருள் ஈட்டுவேன் நீ சொல்லாத. ஏனென்றால் நாளைக்கு நடப்பது யாருக்கு தெரியும்? மனித வாழ்க்கை என்பது என்ன? கொஞ்ச நேரம் தோண்டி பின்பு தோண்டாமல் போகிற புகையை போன்றது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நாளைக்கு அல்ல, இன்றைக்கே. அதைத்தான் சகேயுக்கு சொல்கிறார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இதை தள்ளி வைப்பது தேவன் அல்ல, நாம் தான் தள்ளி வைக்கிறோம். நாம் தான் அந்த மேன்மையை தவறாக பயன்படுத்துகிறோம், அல்லது அறியாமையினால் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கே கொடுப்பேன். என கேட்கிற கண்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுக்கிற சகேயுக்கு சொன்னவர் நமக்கு மாறாதவர் தான். சகேயுக்கு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றால் தேவன் நமக்கும் அதை சொல்லக்கூடும். இன்றைக்கு, நாளைக்கு அல்ல, இன்னொரு நாள் அல்ல. நாட்களை தள்ளி வைப்பது நாமே தவிர தேவன் அல்ல. அடுத்ததில் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீடு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பொதுவாக நமக்கு வீடு என்றால் நாம் வசிக்கின்ற கட்டிடம் அல்லது நாம் வாழுகின்ற ஒரு இடத்தை சுட்டி காட்டுவதற்கு தான் நாம் வழக்கமாக வீடு என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆனால் பரிசுத்த லூக்கா அவருடைய நற்செய்தியில் வீடு என்பதற்கு வேறு சில அர்த்தங்களை சொல்லுகிறார். லூக்கா வீடு என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அதற்கு அவர் வேறு கருத்துக்களை பின்வைத்திருக்கிறார். உதாரணமாக லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை நாம் பார்க்கும்போது லூக்கா வீடு என்பதற்கு ஒரு மனிதனுடைய உடலை ஒப்பிடுகிறார். ஒரு மனிதனிலிருந்து பொல்லாதாவி புறப்பட்டு போனது, அது வறண்ட நிலங்களில் சுற்றி திரிந்தது. இறுதியில் அது தங்குவதற்கு இடமில்லாமல் தான் இருந்த ஏற்கனவே விட்டு வந்த அந்த இடத்துக்கு திரும்பி வருவதற்கு அல்லது அந்த மனித உடலுக்கு திரும்பி வருவதற்கு வேதம் சுட்டி காட்டுகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களில் நான் விட்டு வந்த வீடு எப்படி இருக்கிறது என்று அந்த பொல்லாத ஆவி திரும்பி வந்து பார்க்குறான். அப்படியான லூக்காவின் பார்வையில் வீடு என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால் மனிதனுடைய உடலை குறிக்கின்ற வார்த்தை வீடு. அப்போ சகேயுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றால் முதலாவது உன்னுடைய உடலுக்கு வருகின்ற ரட்சிப்பு. ஒரு மனிதனுடைய உடலுக்கு கர்த்தர் அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். இரண்டாவதாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய சீஷர்களை அனுப்பும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். அங்கே வீடு என்பதற்கு பயன்படுத்துகின்ற அர்த்தம் குடும்பம். வீடு என்பது நாம் வாழுகின்ற இடத்தை மாத்திரம் குறிப்பதல்ல, அதில் வாழுகின்ற குடும்பத்தையும் குறிக்கும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். அப்படியானால் வீடு என்று லூக்கா பயன்படுத்தும் போது இரண்டாவதாக அதை ஒரு குடும்பத்துக்கு பயன்படுத்துகிறார். மூன்றாவதாக வீடு என்பதற்கு லூக்கா பயன்படுத்துகின்ற மூன்றாவது அர்த்தம் அல்லது பொருள் லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீதினுடைய வம்சம் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 1:27 தாவீதின் வம்சம். அந்த வம்சம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தையும் வீடு என்ற அந்த கிரேக்க வார்த்தை தான். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பயன்படுத்துகின்ற அதே கிரேக்க வார்த்தை ஒய்கோஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை கிரேக்க மொழியில் வீடுக்கு பயன்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தை தான் லூக்கா 11:24-25 மனித உடலுக்கு ஒப்பிடப்படுகிறது. இரண்டாவதாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு குடும்பத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது, சமாதானத்தை கொடுக்கிறவர். மூன்றாவதாக நாம் கவனித்தோம், வீடு என்பது ஒரு வம்சத்தை குறிப்பது, ஒரு சந்ததியை குறிப்பது.
தேவனுடைய கிருபை என்னவென்றால், ஒரு தனி மனிதனை அழைக்கும் போது அவனை மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கின்ற தேவன். அவன் சந்ததிகளுக்கும் ரட்சிப்பை கொடுக்கின்ற தேவன். லூக்கா 1:27 சொல்கிறது, தாவீதின் வம்சம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பரிசுத்த லூக்கா. அந்த வம்சம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை ஒய்கோஸ், அதாவது வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை. லூக்கா 19:9 அந்த வார்த்தை தான் வீட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நான்காவதாக வீடு என்பதற்கு லூக்கா பயன்படுத்துகின்ற வார்த்தை கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்கின்ற வார்த்தை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பலிபீடத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் இடையே கல்லறிந்து கொல்லப்பட்ட, அப்படின்னா கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த பலிபீடம் அடுத்தது தேவனுடைய ஆலயம் என்பதற்கு அந்த தேவாலயத்துக்கும் அந்த வீடு என்று பயன்படுகின்ற அந்த ஒய்கோஸ் என்ற வார்த்தையைத்தான் லூக்கா பயன்படுத்துகிறார். அப்படியானால் வீடு என்பதற்கு லூக்கா சொல்லுகின்ற 4வது அர்த்தம் அது தேவனுடைய ஆலயம். இன்றைக்கு நாம் சொல்ல போனால் அது தேவனுடைய வீடாகிய சபை. 5வதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்த்தால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உங்களுடைய வீடு பாழாய் விடப்படும் என்று எருசலேமை பார்த்து சொல்கிறார். ஏனென்றால் அதற்கு முந்தைய வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழே பாதுகாக்கும் அளவுக்கு நான் விரும்பினேன், ஆனால் உங்களுக்கு வர மனதில்லாமல் போயிற்று, ஆகவே உங்களுடைய வீடு பாழாக விடப்படும். அதாவது அந்த இடத்துல லூக்கா 13:35 வீடு என்பது ஒரு நகரத்தை குறிப்பது, தேவன் தன் ஜனங்களுக்கு தெரிந்து கொண்ட நகரத்தை குறிப்பது. அப்படியான லூக்கா 19:9 ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றால் நாட் ஜஸ்ட் அ பில்டிங், ஒரு கட்டிடத்துக்கு இயேசு சொன்ன வார்த்தை அல்ல. லூக்காவின் பார்வையிலே ஒன்று மனித உடலை குறிப்பது, இரண்டாவதாக அவனுடைய குடும்பத்தை குறிப்பது, மூன்றாவதாக அவனுடைய சந்ததியை குறிப்பது, நான்காவதாக அவனுடைய சபையை குறிப்பது, ஐந்தாவதாக அவர்கள் வசிக்கின்ற பட்டணத்தை குறிப்பது, நகரத்தை குறிப்பது. அப்படியான இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அது 6வது முறையாகத்தான் லூக்கா 19:9 அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், ஒய்கோஸ் என்ற வார்த்தையை. எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு சகேவுக்கு ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்றால் உன்னுடைய உடலுக்கு. இன்றைக்கு எனக்கும் நமக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை, நமது உடலுக்கு ரட்சிப்பு வேண்டும். இரண்டாவது நமது குடும்பத்துக்கு ரட்சிப்பு வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய சந்ததிக்கு ரட்சிப்பு வேண்டும். நான்காவது நாம் இருக்கின்ற கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நட்டு வைத்திருக்கிற சபைக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வேண்டும். எல்லாவற்றை பார்க்கலாம் நாம் இருக்கிற பட்டணத்துக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வேண்டும். வீட்டுக்கு ரட்சிப்பு என்றால் ஒரு கட்டடத்தை இயேசு சொல்லவில்லை. நாம் கவனிக்கின்ற இந்த பொருள்கள் எல்லாவற்றையும் குறிக்கின்ற வார்த்தை. ரட்சிப்பு என்றால் அது நாள் கணக்கில் இல்லை, வருஷ கணக்கில் இல்லை, அவருடைய ஆயுள் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. ஆனால் லூக்கா 19:9 பயன்படுத்துகின்ற வார்த்தை சோட்டீரியா. அந்த ரட்சிப்பு என்பதற்கு பயன்படுத்த கிரேக்க வார்த்தை சோட்டீரியா. சோட்டீரியா என்றால் அதுக்கு 3 அர்த்தங்கள். எழுத்தின்படி பார்த்தால் அதுக்கு 3 அர்த்தம். ஒன்று டெலிவரன்ஸ், ரட்சிப்பு என்றால் விடுதலை ஆக்குவது. ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு மனிதனை விடுதலை ஆக்குவதற்கு வேதம் சுட்டி காட்டுகிற வார்த்தை அந்த சோட்டீரியா, ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் டெலிவரன்ஸ், விடுதலையாக்கப்படுகின்ற அனுபவம். அடுத்தது அந்த சோட்டீரியாக்கு இன்னொரு அர்த்தம், அது பிரிசர்வேஷன். ரட்சிக்கப்பட்டவனை அவன் ஆவி ஆத்மா பாதுகாக்கின்ற அனுபவம். ஒன்று விடுவிக்கின்ற அனுபவம், இரண்டாவது அவனை பாதுகாக்கின்ற அனுபவம். அதுவும் சோட்டீரியாவினுடைய அர்த்தம்தான், அதாவது ரட்சிப்பின் அர்த்தம்தான். மூன்றாவதாக அந்த சோட்டீரியாவுக்கு ஹெல்த் என்ற ஒரு அர்த்தம் உண்டு, அதாவது சுகம். ஆவி ஆத்மா சரீரத்தில் சுகத்தை கொடுப்பது என்ற அர்த்தம். அப்படியானால் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்று சொன்னால், ஒன்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறார், கர்த்தர் விடுவிக்கப்பட்ட நிலையில் காக்கிறார். மூன்றாவது சேதங்கள் வராமல் அவனை ஆரோக்கியமாக சுகமாக அவனை பாதுகாக்கிறார். இந்த 3 இணைந்துதான் ரட்சிப்பு. நாம் இந்த வசனத்தை கவனிக்கும் போது நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, சகேவுக்கு அன்றைக்கு கர்த்தர் அந்த ரட்சிப்பு கொடுத்தார். இது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கும், சகேவு போல இருக்க கற்றுக்கொண்டால். ஏனென்றால் இந்த சகேவு கொடுத்த வேறு சுட்டி காட்டுகின்ற முதலாவது கருத்து லூக்கா 19ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த சகேயுவுக்குள் ஒரு விருப்பம் வருகிறது. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியான முதல்ல அவனுக்கு என்ன வருது? உள்ளத்துக்குள் ஒரு ஆர்வம், ஒரு ஆசை. எந்த ஆசை வருது? இயேசு எப்படிப்பட்டவர், இதுதான் அவரை பற்றி. வேதத்தை நீங்கள் பார்க்கக்கூடுமானால் இவர் எப்படிப்பட்டவரோ என்று அங்கங்கே பேசிப்பாங்க. காற்றை கடலை அடர்த்தினால் ஜனங்கள் சொல்கிறாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு பயப்படுகிறதே என்று ஒருவரோடு பேச்சு சொல்லி கொண்டார்கள். வேறு சொல்லுது, அசுத்தாவிகளை கட்டளையிட்டு போ என்று சொன்னபோது அவர்கள் ஓடி போகும்போது ஜனங்கள் சொல்கிறாங்க, இது எப்படிப்பட்ட வல்லமை, இவர் எப்படிப்பட்டவரோ. இயேசு உபதேசிக்கிறார், இப்படிப்பட்ட ஞானம் இவருக்கு எப்படி வந்தது, இவர் எப்படிப்பட்டவரோ. அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒன்று இருக்குது. அவருடைய கிரியைகளை பார்த்து என்ன நினைக்கிறாங்க, இவர் எப்படிப்பட்டவர் பேசிக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் பார்க்க வகை தேடினாங்களோ தெரியாது. சகேயு அவரை பார்க்க வகை தேடுகிறான். அவன் போய் உட்காந்து பார்க்க வகை தேடும்போது நான் வேதத்தின் அடிப்படையில் இயேசுவை பார்க்க விரும்பின சிலரை நான் சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தால் இயேசுவை பார்க்க விரும்பின முதலாவது நபர் ஆபிரகாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு சொல்லுவார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்படி என்றால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினவர் முதலாவது நபர் ஆபிரகாம். அவரை பார்க்க விரும்பினார். ஏன் பார்க்க விரும்பினார்? அவருடைய நாளை காண விரும்பினாராம். ஏன் விரும்பினார் என்றால், அவருக்கு சொல்லப்பட்டது, உன் சந்ததிக்குள்ளாக உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி, உன் சந்ததிகளுக்கென்று சொல்ல, சந்ததிக்கென்று ஒருவரை குறித்து தான் சொன்னார், சந்ததிகளுக்கென்று சொல்லவில்லை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்தால், ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததி என்று ஒருவரை குறித்து சொல்லப்பட்டது. அந்த சந்ததி இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஏன் பார்க்க விரும்புகிறார்? என் சந்ததி இயேசுவாச்ச, என் சந்ததி மேசியாவாச்ச, அவரை நான் பார்க்க விரும்புகிறேன். ஸோ அவருக்கு பின்னாடி ஒரு விருப்பம் இருக்குது, அந்த அவரை பார்க்கணும். அவரை பார்த்தபோது என்ன செய்தாரா? இயேசு எதுவும் சொன்னார்னு போடலை, ஆனால் ஆபிரகாம் களி கூர்ந்தான் போட்டிருக்கு. ஸோ அவரை பார்க்க விரும்பி பார்த்தவனுக்கு யாருக்கு நன்மை வந்தது என்றால், பார்த்தவனுக்கு நன்மை வந்தது. அவன் என்ன விரும்பினாலும் அது அவனுக்கு கிடைத்தது. ஹி ரிஜாய்ஸ்ட், அவர் களி கூர்ந்தார். இயேசுவை பார்த்து அவர் களி கூர்ந்திருக்க வேண்டும். எப்போது பார்த்தார்? அநேக கருத்துக்கள், நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், அவர் பார்க்க விரும்பினார், அவர் பார்த்து களி கூர்ந்தார். இரண்டாவது, அவரை பார்க்க விரும்பினவர்களை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்களை பார்த்தால், பெத்லகேமின் வனத்தின் வெகுளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் வந்து சொன்னாங்க, மேசியா பிறந்து விட்டார், ரட்சகர் பிறந்து விட்டார், பிள்ளையை துணிகளை சுற்றி முனையிருக்கிறது போய் காண்பீர்கள். அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை, தேவதூதனால் நமக்கு சொன்னதை நாம் பார்க்கும்படி போவோம் வாருங்கள் என்று அவர்கள் பெத்லகேமுக்குள்ள வராங்க. வந்து இயேசுவை பார்த்தாங்க. பார்த்தபோது வேதம் சொல்கிறது, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி விட்டு போயிட்டாங்க. இயேசுவை பார்க்க விரும்பின இரண்டாவது கூட்டம் அந்த மேய்ப்பர்கள் கூட்டம். அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டதை என்ன பண்ணாங்க? நம்ம தேவ தூதர்களால் சொல்லப்பட்டதை நாம் பார்க்கும்படி போவாங்க. வந்தாங்க, இயேசுவை பார்த்தாங்க, ஒரு சிலருக்கு சொல்லி இருக்கிறாங்க. மாத்திரமல்ல, மிக அவசியமானது, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே போயிட்டாங்க. இது பார்க்க விரும்புகிற இரண்டாவது கூட்டம். மூன்றாவதாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 முதல் 35 வரை பார்த்தால், அங்கே நான் பார்க்கிறது சிமியோன் என்ற ஒரு பரிசுத்தவான். பரிசுத்த ஆவியினால் அவருக்கு சொல்லப்பட்டு இயேசுவை பார்ப்பதற்கு ஆலயத்தில் வந்து அவர் காத்திருக்கும்போது இயேசுவை அர்ப்பணிப்பதற்காக அவருடைய தாய் தகப்பன் எருசலேம் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அவரை பார்த்தபோது பிள்ளையை கையில் ஏந்தினார். சொல்லுகிறார், என் கண்கள் உமது இரட்சண்யத்தை கண்டது. அவர் எதை பார்க்கிறாரு? இரட்சகரையும் பார்க்கிறார், அவருடைய இரட்சண்யத்தையும் பார்க்கிறார். அப்படின்னா பார்க்க விரும்பினார். அவருக்கு ஆவியானவர் சொல்லப்பட்டதை அவர் பார்த்தார். பார்த்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து பார்த்தால் இயேசுவனுடைய ஊழியத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுவார்.
அநேகர் விழுவதற்கும் எழுவதற்கும் இவர் காரணமாக இருப்பார் என்று இயேசுவின் ஊழியத்தை குறித்து தீர்க்க தரிசனம். அடுத்தது மரியனை பற்றி சொல்கிறார். உன் இருதயத்தையும் உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவி போகும். அப்படின்னா இயேசுவை பார்க்க விரும்பினவர் ஒரு பரிசுத்தவான். அவர் தேவனுடைய நடத்துதலின்படி ஆலயத்தை வந்து காத்திருக்கிறார் அவரை காண்பதற்கு. நான்காவதாக நாம் அறிந்திருப்பது லூக்கா 2ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனங்களில் அன்னாள் இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்தில் பிரியாமல் காத்திருக்கிறாங்க. எதற்கு? அவருடைய வருகைக்கு காத்திருந்தாங்கன்னு போட்டிருக்குது. அவர்களும் அந்நேரத்தில் வந்திருந்து இயேசுவை பார்த்து என்ன செய்தார்கள் வேறுன்னு சொல்லுதுன்னு சொன்னால், அவருடைய வருகைக்கு எருசலேமில் யார் யாரெல்லாம் காத்திருந்தாங்களோ அவர்கள் போய் சொன்னார்கள். அதாவது ஊழியம் பண்ணுறாங்க. வேதத்தின்படி பார்த்தால் முதலாவது இயேசுவை பற்றி சொன்ன மிஷினரி ஒரு பெண். அது 85 வயசான ஒரு பாட்டி. அவங்க தான் முதல்ல போய் இயேசுவனுடைய அந்த வருகை காத்திருந்தவங்களுக்கு அவரை அறிவித்தார்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அடுத்தது ஒருவரை பார்க்கிறோம், மிக அவசியமானவர்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தால், கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள். கிழக்கில் அவர் நட்சத்திரத்தை கண்டார்கள். அவரை பணிந்து கொள்ளும்படி அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். ஏறத்தாழ 2 ஆண்டுகள் அவர்கள் பயணப்பட்டு வந்திருக்க வேண்டும். 2 ஆண்டுகள் அவர்கள் இரவெல்லாம் பயணப்பட்டு வந்து வானத்தை பார்த்து வழிகளை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களில் வாசிக்கிறோம். பிள்ளை இருந்த வீட்டுக்கு அந்த நட்சத்திரங்களை நடத்தினது. அவர்கள் வந்தார்கள், வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், பிள்ளையை அதன் தாயையும் கண்டார்கள். கண்டு பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அவருக்கு பொன்னை கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ராஜரீகம் நிறைந்த ராஜாதி ராஜா. அடுத்தது அவருக்கு தூப வர்க்கத்தை கொடுக்கிறார்கள். அவர் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியனுக்கெல்லாம் பெரிய ஆசாரியனாகவே அவருக்கு தூப வர்க்கத்தை கொடுக்குறாங்க. 3வது வெள்ளைப்போளம், தீர்க்கதரிசிகளுக்கு மேலான ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு வெள்ளைப்போளத்தை அடையாளமாக கொடுத்து விட்டு அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதில் ஒன்று கவனிக்க வேண்டிய, இயேசுவை பார்ப்பதுக்கு வந்தவங்களில் இவங்க உண்மை ஞானி இல்லையா? கொஞ்சம் விசேஷமான ஆள் தான். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு சொல்லப்படுகின்ற கருத்து என்னவென்றால், ஆராதனைக்கு போனால் கர்த்தர் நமக்கு ஏதாவது கொடுப்பார், நாங்கள் ஆராதனைகளை விடுவிக்க வல்லவர், அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. ஆராதனை என்பது வாங்குகிற நேரம் அல்ல, தேவனுக்கு கொடுக்குற நேரம் நம்ம கற்றுக் கொடுக்குறான். ஆராதனைக்கு வந்தவங்க அவரை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்தாங்கன்னு போட்டிருக்கு. பொக்கிஷம் எது? அவனுடைய இருதயம் எங்கே இருக்கோ அதான் அவன் பொக்கிஷம் என்று இயேசு சொன்னார். அப்படின்னா அவன் இதயத்தை திறக்கிறார்கள். எதை கொடுக்குறாங்க? அவருக்கு ராஜரீகத்தை பரிசீலிக்கிறார்கள், ராஜா என்றவரை அங்கீகரிக்கிறார்கள். 2வதாக அவரை பிரதான ஆசாரியர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். 3வதாக அவரை தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் மேலான தீர்க்கதரிசி. உபாகம் 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசேக்கு சொன்னார், ஒரு தீர்க்கதரிசி வருவான், உங்கள் சகோதரத்திலிருந்து வருவான், அவர் என்னிலும் பெரியவர், அவர் வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று அவர் அப்படியே சொல்லிவிட்டு போனார். அப்படியானால் இயேசுவை தீர்க்கதரிசியாக பார்க்கிறார். பார்த்து விட்டு அவங்க போயிட்டாங்க. ஆச்சரியம் என்னவென்றால், இவர்கள் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள். எப்போ வந்தாங்கன்னா, இயேசு தொட்டிலில், ஜீசஸ் வாஸ் இன் த கிராடில், தொட்டிலில் இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்தாங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 20, 22 வசனங்களில் கிரேக்க நாட்டிலிருந்து ஞானிகள் வராங்க அவரை பார்ப்பதற்கு. எப்போனா, சிலுவைக்கு முன்னே. அவர் பிறந்தபோது பார்ப்பதற்கு கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்தார்கள். அவர் மரணத்தை சந்திக்க போகுமாக மேற்கிலிருந்து ஞானிகள் வராங்க. The east and west came to worship the Lord. கிழக்கும் மேற்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாலஸ்தீனாவுக்கு மேற்கே இருப்பது கிரேக்க நாடு, கிழக்கே இருப்பது இவங்க புறப்பட்டு வந்த நாடு. அப்படியானால் கிழக்கிலிருந்தும் ஞானிகள் வந்திருக்காங்க பார்ப்பதற்கு. அவர்கள் அவரை ஆராதித்தார்கள், பரிசீலித்தார்கள், வேறு வழியாக நடத்தப்பட்டு போயிட்டாங்க. 6வதாக யோவான் 12ஆம் அதிகாரம் 20, 21 வாசிக்கிறோம். பண்டிகைக்கு வந்த கிரேக்கர்கள் அவர்கள் இயேசுவை பார்க்க விரும்பினார்கள். அவர்கள் நாத்தான்வேலை சந்திக்கிறாங்க, பிலிப்பு சந்திக்கிறாங்க. ஐயா, நாங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறோம். ஆனால் அதில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், அவங்க பார்த்தாங்களான்னு பைபிளில் எழுதலை. பார்க்க விரும்புகிறோம் சொன்னாங்க, பார்த்தாங்களான்னு தெரியல. 2வது, அதனுடைய விளைவு என்ன, ரிசல்ட் என்னன்னு இல்லை பைபிளில். இவர்கள் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே இயேசு சொல்லுவா,
மனுஷகாரர் மகிமைப்படும் விழாவாக இருந்ததும்பார். அவருடைய மனத்தை பற்றி சொல்லுவாரே தவிர வந்தவங்க பார்த்தாங்களா? அவங்க எதுக்கு வந்திருக்கணும்? ஞானி எப்பவுமே எது செய்வான்? அவன் ஞானத்தை தான் தேடுவான். யூதன் அடையாளத்தை தேடுவான், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவான். இவன் ஞானத்தை தேடி வந்திருக்கணும். சாலமோன் ஞானத்தை கேள்விப்பட்டு ஒரு மகாராணி வந்தாங்களே, அவருடைய ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டு அவனை பரிசோதிப்பதற்காக வந்தாங்க. இந்த ஞானிகள் எதுக்கு வந்தாங்களோ தெரியாது. ஆனால் வந்த நோக்கமும் சொல்லப்படல. பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பார்த்தாங்களா? தெரியாது. பேசினாங்களா? தெரியாது. ஏசு அவங்களுக்கு என்ன பதில்? ஒன்றும் தெரியாது. அந்த அனுபவம் மறைக்கப்படுகிறது. ஆனால் அடுத்து ஒருவர் பார்க்க 7வதாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களில் ஏரோது அந்திப்பாஸ். இந்த ஏரோது நீண்ட நாளாய் தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த இயேசுவை பார்க்கணும். ஏனென்றால் அவர் செய்கின்ற அற்புதங்கள், செய்கின்ற அதிசயங்களை பற்றி கேள்விப்படுகிறான். இரண்டாவது, அவரிடத்தில் அநேக காரியங்களை வினவ வேண்டும், கேள்வி கேட்கணும். நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இயேசு அவன் முன்பாக நிறுத்தப்படுகிறார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களில். ஆனால் இயேசு அவன் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை. அவன் கோபப்படுகிறான், ஏமாற்றம் அடைகிறான், இயேசுவை அவமானப்படுத்தி அனுப்புகிறான். அன்பானவர்களே, 7 பேருக்கு அவங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். இயேசுவை பார்க்க விரும்பின ஆபிரகாம் அந்த நாளை கண்டு களி கூர்ந்தார். மேய்ப்பர்கள் கண்டார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். சிமியோன் கண்டார். அவர் ரட்சிப்பை கண்டது மாத்திரமல்ல, அவருடைய பிற்கால ஊழியத்தை பற்றி தீர்க்கதரிசனமாக சொல்லி கடந்து போனார். அன்னாள் வந்து பார்த்தாங்க, காத்திருந்தார்கள், கண்டு கொண்டார்கள். அவரை பற்றி காத்திருந்தவர்களுக்கு அறிவித்தார்கள், ஊழியம் செய்தாங்க. அடுத்தது நாம் கவனித்தது கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள். அந்த ஞானிகள் இயேசுவை கண்டாங்க, ஆராதித்தார்கள், பரிசீலித்தார்கள், கடந்து போயிட்டாங்க. கிரேக்கர்கள் வந்தார்கள், பார்க்கணும் சொன்னாங்க. அதை பற்றி எந்த விவரமும் வேறு நமக்கு இல்லை. 7வதாக ஏரோது பார்க்க விரும்பினார். அவன் முன்னாடி இந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவன் இயேசுவை அவமானப்படுத்தி, நிந்தித்து, பரியாசம் செய்து அவரை காயப்படுத்தி அனுப்புகிறான். ஆனால் இந்த சகையை பார்த்தீங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினானாம். மற்ற 7 பேரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இயேசு பேசினதா இல்லை. ஆனால் இவன் ஒருவன்ட்டு தான் இயேசு பேசுகிறார். சகைவை சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். மற்றவங்கெல்லாம் தேடினவங்கெல்லாம் அவங்க ஏதாவது பேசியிருப்பாங்க. ஆனால் சகை அப்படி இல்லை. இவன் ஒன்றும் பேசலை, பார்க்க விரும்பினான். இயேசு வந்தார், கீழே இறங்கி வாப்பா, நான் உன்னோடு தங்க வேண்டும். அப்படின்னா தேவனை பேச வைக்கின்ற அந்த தேடுகின்ற ஒரு தன்மை அவன்கிட்ட இருந்தது. நாம் அறிந்திருக்கிறோம், தேவன் தனக்குள்ளே பேசினார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. எப்போதுன்னா மனிதனை படைக்கும் முன்பாக சொன்னார், நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக. தேவன் தனக்குள்ளே பேசினார். மனிதன் விழுந்த போது ஏதேனை விட்டு அனுப்பும்போது கர்த்தர் சொன்னார், இவன் நம்மில் ஒருவனைப் போல ஆயினான். அப்படின்னா தேவன் மறுபடியும் தெய்வத்துவத்துக்குள் பேசிக்கிறாங்க. 3வது பேசுனது எப்போன்னா, நோவா கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி அவரை ஆராதித்த போது சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்போது தெய்வன் தனக்குள் பேசிக்கொள்ளுகிறார், இனி பூமி நான் ஜலத்தினால் அழிப்பதில்லை. தேவனை பார்க்க விரும்புகிறவங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், தேவனை பேச வைப்பதற்கு. நாம் இன்றைக்கு பேசுகிறோம், கர்த்தர் நிறைய பேசுகிறோம். ஆனால் அவர் நம்மகிட்ட எவ்வளோ பேசுகிறாருங்கிறது தான் கணக்கு. இன்னைக்கு இந்த சகைவுக்கு அவன் பார்க்க விரும்பினான், கண்டான். இயேசு சொல்கிறார், சீக்கிரம் இறங்கி வா, நான் உன்னோடு இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். அப்படின்னா அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஒரு காரணம், அவன் தேடுகிறான். என்ன நோக்கத்தை தேடினான் அங்கே இல்லை, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர். சூலமித்தியாள்கிட்ட கேட்குறாங்க, உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? அந்த அம்மா உடனே ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாங்க. அவர் தலை தங்கமயம், அவர் தலைமுடி காகத்தை போல கருப்பாக சொல்லாக இருக்கும், அவருடைய கண்ணங்கள் கண்டவர்க்கு பார்த்தி, அவருடைய கண்கள் நதியின் ஒரு தங்கிட்ட புறாவின் கண்கள். இப்படி என்ன பண்ணுறாங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் அவர் விவரிக்கிறாங்கல்ல. அப்படின்னா இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வீட்டு என்றாலும் சொன்னேன், 5 அர்த்தங்களை கவனித்திருக்கோம் லூக்காலிருந்து. இந்த எனக்கு 1 விடுதலை வேண்டும், 2வது பாதுகாப்பு வேண்டும், 3வது பூரண நலம்,
ஆரோக்கியம் வேண்டும். இதற்கு என்ன வேண்டும்? முதல்ல அவரைத்தானே முதல்ல சொன்னேன். சகவியை போல அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினானே, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பெரிய கிருபை. இரண்டாவது ஒன்று சுட்டி காட்டுகிறேன். சகைவிட்ட இரண்டாவது தன்மை என்னவென்றால், மரத்தின் மேலே அவர் உட்கார்ந்துருக்காரு, காட்டத்தி மரத்தின் மேலே சகை உட்கார்ந்துருக்காரு. ஆண்டவர் இயேசு தேடி வருகிறார். கீழே வந்து நின்று அண்ணாந்து பார்த்து இறங்கிவான்னு சொன்னால் இறங்கி வந்திருப்பார். இறங்கிவான்னு சொல்லாமல் அந்த மரத்தில் அவரை தவிர வேற இருந்த மாதிரி வேதம் சொல்லவில்லை. அப்படியானால் வந்து இறங்கிவான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சகைவை இறங்கிவான்னு கூப்பிடுறார்ல, அதன் பொருள் என்னவென்றால், நாம் அறிந்திருக்கிறோம், ஒரு மனிதனுடைய பேர் அவனுடைய வெறும் அடையாளம் மாத்திரமல்ல, அவனுடைய குணாதிசயம், அவனுக்கு கற்றுக் கொடுக்குற கனம், அவனுக்கு கற்றுக் கொடுக்குற மதிப்பு, அநேக அர்த்தங்கள் அதற்கு கொடுக்கப்படுகின்ற ஷெம் என்ற ஒரு எபிரேய வார்த்தை, ஓனோமா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை, அந்த பேர் என்பதற்கு. அவனை பேர் சொல்லி அழைக்கிறார். அவர் ஒருவர் தான் மரத்தில் இருப்பதாக வேணும் சுட்டி காட்டுகிறாரு. இறங்கிவானா இறங்கி வந்திருப்பார். சகையுவே இறங்கிவான் ஏன் கூப்பிட்டார்னா, அந்த சாக்கியூஸ் அது கிரேக்க வார்த்தை, அதனுடைய எபிரேய வார்த்தை சக்காய். சக்காய் என்றால் பரிசுத்தவான் அர்த்தம். உலகம் அவனை பாவின்னு அவனை துரத்தி விட்டா, இந்த தேவன் அவனை எப்படி பார்க்குறா? சகைவே என்றால் அர்த்தம்னா, உலகம் ஒன்று எப்படி வேணால் பார்க்கட்டும், உனக்கு பேர் வைத்தது உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, உங்கள் ஊழியக்காரரில் நான் தான் பேர் வைத்தேன். ஏனென்றால் பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இருக்கிறவன் எவனும் தோண்டு முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான். தாயின் கருவில் உருவாக்கப்படலை, அதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனுக்கு பேர் வைத்திருக்கிறார். எப்படி கூப்பிடுகிறார்? இந்த உலகம் ஒன்றை எப்படி வேணா பார்க்கட்டும், ஆனால் நான் எப்படி பார்க்குறவன பரிசுத்தவான் என்று தான் பார்க்கிறேன். அதை கேட்ட மாத்திரத்தில் அவன் மரத்திலிருந்து கிடுக்கிடு இறங்கினான். பாருங்களேன், ஏன் இறங்கினான்? ஒன்று, அவன் மனசுலேருந்து இறங்குறான். முதல்ல இதுவரைக்கும் யார் அவன் பேர் கேட்ட போல வாழலை. இஸ் நாட் பியோர். அவன் சுத்தவான் அல்ல. பேர் என்னவோ சுத்தவான் தான், பியோர். ஆனால் வாழ்க்கை வந்து அப்படி இல்லை. அவன் எப்படி சம்பாதிச்சு சொன்னால், அநியாயமாக வாங்கியிருந்தால் சொல்கிறார் அவரே. அப்படின்னா அநியாயமான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் அவருக்கு. அந்த அநியாய வாழ்க்கையை வாழுகிறோம், பேர் கேட்ட போல வாழலை. இயேசு கூப்பிடுகிறார், நீ எப்படி வாழ்ந்திருந்தாலும் உன்னை நான் எப்படி தான் பார்க்குறேன். நல்ல கவனிங்க, நாம் இன்றைக்கு நாம் இருக்கிற விதமாக நம்மை பார்ப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அப்படி தான் பார்ப்பார். அதுதான் தேவனுடைய விசேஷம். அதுதான் உலகம் பார்ப்பது போல தேவன் பார்ப்பதில்லை. நாம் நம்மை பார்ப்பது போல கர்த்தர் நம்மை பார்ப்பதில்லை. நாம் எப்படி இருக்க வேண்டும், என்னவாக இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறாரோ அப்படித்தான் பார்ப்பார். பிலமன் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் 11ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் பிலமனுக்கு எழுதுகிறார், உன்னிடத்திலிருந்து ஓடி போன அந்த ஒனேசிம் இருக்கிறான, உன்னுடைய அடிமை அல்லது உன்னுடைய வேலைக்காரன் ஒனேசிம் இருக்கிறான, அவன் நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது பெற்ற மகன். ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கும்போது இந்த ஒனேசிமுவை பரிசுத்த பவுல் சந்திக்கிறார். அவன் அங்கே மாற்றப்படுகிறான், கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறான். அவனுக்கு பேர் ஒனேசிமு. பவுல் இப்போது சொல்லுகிறார், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்போது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒனேசிமஸ் என்ற பேருக்கு அர்த்தமே பிரயோஜனம் உள்ளவன் என்றுதான் அர்த்தம். யூஸ்ஃபுல், பட் he was யூஸ்லெஸ். பேர் என்னவோ யூஸ்ஃபுல் தான். ஒரு முறை ஒரு சபையில் பேசும்போது நான் பாட்டு சொல்லிட்டு போயிட்டேன், பேர் காந்தின்னு வச்சுருப்பாங்க, ஆனால் அவர் சாராயங்காய்ச்சி விற்கிற ஆளாக இருப்பாருன்னு சொல்லிட்டேன் நான். சரியா? ஏன்னா காந்தி வந்து மது விலக்குக்காக ரொம்ப பிரயாசம் எடுத்து அதை நிறுத்தணும்னு நினைத்தவர். நான் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். சர்ச் முடிஞ்சால் அந்த சர்ச் சைட்டு வந்தார், அண்ணே நான் தான் அண்ணே காந்தின்னாரு. நான் சொன்னேன், உங்களை பற்றி தெரியாது, கர்த்தருடைய தீர்க்க தரிசனமாக பேர சொல்லியிருப்பார், காந்தியாக மாறிடுங்க. கர்த்தர் எப்படி பேர் கொடுக்கிறாரோ அப்படி மாறணும்ல. சாலமோன் பிறந்தபோது தாவீது அவனுக்கு சாலமோன் என்று பேர் வைக்கிறான். தவறு செய்து பரிசேபாளுக்கு ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை பறிகொடுத்து மறுபடியும் கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அவனுக்கு அவன் சமாதானம் என்று பேர் வைக்கிறான். தாவீது அவனுக்கு சமாதானம் என்று பேர் வைக்கிறான்.
ஆனால் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி அவனுக்கு சொல்லுகிறார், அவனுக்கு எதிதியா என்று பெயரிடு. சாலமோன் என்பது அப்பா வச்ச பேர். சாலமோன் என்றால் பீஸ், ஷாலோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எதிதியா என்றால் சன் ஆஃப் காட் என்று அர்த்தம். நீ வேணா என்ன பேர் வேணா வச்சுக்கோ, ஆனால் நான் உனக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். எதன்படி வாழ வேண்டும்? இன்றைக்கு நாம் பேரை வைக்கிறோம். ஒரு பெரிய ஊழியக்கார மனுஷன் பேரை வைக்கிறோம், ஒரு பெரிய தெய்வ மனுஷன் பேரை வைக்கிறோம், வேறு சொல்லப்பட்ட சிறந்த பரிசுத்தவான்கள் பேரை நாம் தெரிந்து கொள்கிறோம். இல்லை தெய்வ மந்திரங்கள்ட்ட போய் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கையா, அவங்க ஜெபித்து கர்த்தர் சொந்த பேரை கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், இது பேர் என்பது எந்த பேர் கொடுத்தாலும் சரிதான், கர்த்தர் கொடுக்கிற பேர் தான் நிலைத்து நிற்கும். கர்த்தர் இவனுக்கு ஏன் சகையை என்று அழைக்கிறார் என்றால், அவன் பெயர் பரிசுத்தவான், பியோர். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. அப்படின்னா அவனுக்கு என்ன உணர்த்துகிறார்? நீ பரிசுத்தவானாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பித்தான் உனக்கு நீ உருவாக்கப்படணும்னு உனக்கு அந்த பேர் வச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்கு போய்ட்டு வாழலையே. அவன் இறங்கி வருகிறான். எங்கேருந்து வரான் தெரியுங்களா? அவன் தன் பாவத்திலிருந்து, தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து, பேருக்கும் அவன் வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாத ஒரு நிலையில் இருந்தான் தெரியுங்களா? அதுலேருந்து கீழே இறங்கி வரான் பாருங்களேன். அவன் இறங்கி வருகிறான். வேதம் சுட்டி காட்டுகிறது மிக அவசியமான ஒன்று. நீங்களும் நானும் அவருடைய பேருக்கு ஏற்றாற் போல வாழ கற்றுக்கொள்வது கர்த்தருடைய விருப்பம். நான் சொன்னேனே முதல்ல, நாம் பார்ப்பது போல நம்மை நாம் பார்ப்பது போலவோ அல்லது மற்றவர்கள் நமக்கு வேண்டியவங்க நம்ம பார்ப்பது போல கர்த்தர் பார்ப்பதில்லை. கர்த்தர் பார்க்குற பார்வையே வித்தியாசமானது. ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுகிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பானாம். அதாவது 7 முறை விழுந்துட்டான் அவன், ஆனாலும் கர்த்தர் அவனை நீதிமான் சொல்கிறார் பாருங்களேன். நீதிமான் 7 முறை விழுந்திருக்கான். விழுந்த பிறகு அவன் என்னையா நீதிமான்? ஒரு முறைன்னா பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் விழுந்து விழுந்து எழுந்திருப்பா. ஆனால் பரலோகம் இப்போ நீதிமான் சொல்கிறார் பாருங்களேன். 7 முறை விழுந்தவனையும் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு? பரிசுத்தவானாக பார்க்குறார், நீதிமானாக பார்க்குறார் பாருங்களேன். இதைத்தான் அந்த சகேயு கர்த்தர் உணர்த்துகிறார். இந்த உலகம் எப்படி வேணால் சொல்லட்டும், நீ எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொள், ஆனால் ஒன்றை நான் எப்படி தான் பார்க்குறேன், என்ன உனக்கு பேரிட்டேனோ அந்த பேர்படி நீ வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுதான் கர்த்தர் சொல்லுகின்ற ஒன்று. அப்படியானால் ஒன்று, அவரை பார்க்க வகை தேடினான். நீங்கள் அன்னைக்கு பார்க்க வகை தேட வேண்டும். எதற்கு? என்று பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக அல்ல, தேவனை அறிகின்ற அறிவு. அவர் எப்படிப்பட்டவர் அதுதான் சகேயுவிட்ட இருந்தது. அவன் எதுவும் ஆபிரகாம் போல அந்த நாளை பார்க்கணும், மேய்ப்பர்களை போல போயிட்டு அவர் பிறந்தார் சொன்னாங்க, உண்மைதானா போய் பார்ப்போம் இல்லை. தேவன் ஒவ்வொருவரும் பார்க்க விரும்பினவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஆனால் சகேயுவுக்கு இருந்த நோக்கம் என்ன தெரியுங்களா? அவர் எப்படிப்பட்டவர். அதாவது நாம் மாறாடிக்கிற தேவனை அறிகின்ற அறிவுக்கு பேர் தான் நித்திய ஜீவன் என்று வேறு சொல்லுது. அப்படின்னா அவனை சகைவே வா என்று அழைக்கும் போது அவனுக்கு தெரியுது, நான் யாராக இருக்கணும்? சகாய். சகாய் என்றால் எவ்ரிய வார்த்தையில் பியோர். அதுதான் கிரேக்க மொழியில் சாக்கியூஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. சாக்கியூஸ் தான் தமிழில் நமக்கு சகை என்று சொல்கிறாங்க. அது எவ்ரிய மொழியிலேருந்து கிரேக்க மொழிக்கு தமிழ் மொழியில் சகையு என்று மாறுகிறது. சகையு என்றால் உலகம் அவனை பொல்லாடுவேன், உலகம் அவனுக்கு அந்நியர்களுக்கு வரி வசூலித்து அநியாயமாக வரி வசூலித்து ஜனங்களை துன்பப்படுத்துகிறவன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன பேர் வச்சனோ அப்படி தான் உன்னை நான் பார்க்குறேன். அவன் இறங்கி வரான் பாருங்களேன். அதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் நான் எத்தனை தவறு செய்தாலும் என்ன அவர் எப்படி பார்க்குறாரு? பரிசுத்தமாக நான் பார்க்குறாரு, என் பேருக்கு ஏற்றாற் போல் பார்க்குறாரு. அப்படி நான் என்ன செய்கிறான்? பேருக்கு ஏற்றாற் போல் வாழ கற்றுக்கொள்ளுகிறான். 3வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். அந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுவார், சகையுவே சீக்கிரமாக இறங்கி வா. 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறவன் சீக்கிரமாக இறங்கி வந்தானாம். இந்த சீக்கிரம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல கிரேக்க வார்த்தை இருக்குது. அதில் ஸ்பியூடே, ஸ்பியூடே என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னென்னா தீவிரம் என்ற அர்த்தம். கர்த்தர் சகைக்கு சொல்லுங்க, சீக்கிரமாக இறங்கி வா தமிழில். ஆனால் அதுக்கு பயன்படுத்த கிரேக்க வார்த்தை என்றால் தீவிரமாக இறங்கி வா. இந்த தீவிரம் என்பது மனம் திரும்புதலின் முதலாவது அடையாளம். ஒருவர் உண்மையாகவே மனம் திரும்பி இருந்தால் அவன் கர்த்தருக்காக ஒரு தீவிரவாதியாக தான் இருப்பான். ஒரு காமன் லைஃப் வாழ முடியாது. கர்த்தருக்குள் பிறந்திருந்தால், அவர் உண்மையாகவே மனம் திரும்பி இருந்தால், அவன் முதல் அடையாளமே
அவன் ஏதாவது ஒன்று கத்தருக்கு செய்துட்டே இருப்பான். ஒருபோதும் இன்றைக்கு மீட்கப்பட்ட அநேகர்கள் மீட்கப்பட்டோம் மணந்திருப்பேன்னு சொல்கிறாங்களே தவிர அநேக இந்த தீவிரம் இல்லையே, அநேகரிடத்தில் அந்த வேகம் இல்லையே. தீவிரம் என்றால் அழிவு வேலைக்கு போவதல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கின்ற ஒரு ஆள் வேணும் தானே. அப்படின்னா சகைவுக்கு சீக்கிரமாக என்றால் கர்த்தர் சொல்லுவார் ஸ்பீடே. ஸ்பீடு என்றால் தீவிரமாக இறங்கி வா. சகை தீவிரமாக இறங்கி வரான் பாருங்களேன். இந்த தீவிரம் என்பது சொன்னேன் உண்மையான மனம் திரும்புதலின் முதலாவது அடையாளம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நான் வாசித்து பார்த்தால் அந்த மனம் திரும்புதலுக்கு 7 அடையாளங்கள் போட்டிருக்கோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். அந்த ஒரு வசனத்தை 7 பாருங்கள் இருக்கும். அதில் முதலாவது என்ன தெரியுங்களா, பாருங்கள் எவ்வளவு ஜாக்கிரதைன்னு ஆரம்பிக்கும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் முதல் வார்த்தை என்ன, பாருங்கள் மனம் திரும்பி இருந்தால் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருப்பீங்க. ஜாக்கிரதை என்பதற்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை சகவை இறங்கி வர சொன்னாரே அந்த வார்த்தை ஸ்பீடே. சீக்கிரமாக இறங்கி வா, தீவிரமாக இறங்கி வா. சகை தீவிரமாக இறங்கி வந்தார் பாருங்களேன். அப்படியானால் முதலாவது அவர்கிட்ட பெற்ற அடையாளம் என்னன்னா அந்த தீவிரம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தமிழில் பாருங்கள் எவ்வளவு ஜாக்கிரதைன்னு இருக்கும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வைராக்கியம், ஜீல், எவ்வளவு வைராக்கியம். அதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை அந்த ஸ்பீடு. அதுதான் லூக்கா 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் இயேசுவும் சொல்லுகிறார், சகைவும் செய்கிறார். அப்படியானால் சீக்கிரமாக இறங்கிவான்னு அவர் சொன்னால் சீக்கிரமாக இறங்கி வரார் பாருங்களேன். வேதத்தில் மனம் திரும்புதலுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும், அனைவரை சுட்டி காட்டலாம். நாம் அறிந்திருக்கின்ற பரிசுத்த பவுலை சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கவனித்தால் அவர் சந்திக்கப்பட்டார் தமஸ்கு சாலையிலே, பார்வையிட்டார். அவர் போய் ஜெபித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அனனியாவை அனுப்பினார். அவருக்காக ஜெபித்தபோது கண்கள் திறந்தது. வேதம் சொல்லுகிறது அவர் எழுந்து புசித்து பலப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தாமதமின்றி. இன்றைக்கு என்ன வேண்டும், நமது வீடு இன்றைக்கு ரட்சிக்கப்படுவது தேவனுடைய திட்டம். நமது உடலாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய சந்ததியாக இருக்கட்டும், நம்முடைய சபையாக இருக்கட்டும், நாம் வசிக்கின்ற பகுதியாக இருக்கட்டும், இது பாதுகாக்கப்படுவது தேவனுடைய சித்தம், விடுதலையாக்கப்படுவது தேவனுடைய விருப்பம், பூர்ண சுகத்தை கொடுப்பது தேவனுடைய சித்தம். ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், அந்த தீவிரத்தை எதிர்பார்க்கிறார்ல. தாமதம். இன்றைக்கு மீட்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் நிறைய பேர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கலை. மீட்கப்பட்டோம் சொல்கிறாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு மெய்யான மனம் திரும்புதல் இருந்தால் எப்படி அவங்க கர்த்தருக்காக தீவிரமாக செயல்படாமல் இருக்க முடியும்? பரிசுத்த பவுல் அவர் சந்திக்கப்பட்டார். அவர் பார்வையற்றவராக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அனனியாவை கர்த்தர் சந்தித்து பேசுகிறார், நீ போ, நான் அவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். இப்போ சொல்லுகிறார், ஆண்டவரே அவன் சபையை துன்பப்படுத்தினவனாச்சே, பாழாக்கினவனாச்சே. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, நான் அவன் பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்வதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம். இவர் போகிறார். இயேசு தேவன் சொல்லுகிறார், அவன் இப்போது ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அந்த தீவிரத்தினுடைய முதல் அடையாளம் தெரியுங்களா, ஜெபம். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்க, குழந்தைகள் பிறக்கும்போது இப்போல்லாம் கர்த்தர் கிருபை, விஞ்ஞானம் நமக்கு நிறைய மருத்துவம் நிறைய முன்னேறி விட்டது. ஆனால் கொஞ்சம் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரசவத்தில் அந்த குழந்தைய அம்மாவும் படைக்கிறது பெரிய கஷ்டம். அப்படிப்பட்ட காலத்தில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஸ்டில் பார்ன் பேபின்னு சொல்லுவாங்க, இறந்து பிறக்கின்ற குழந்தைகள். ஒரு குழந்தை உயிரோடு இருந்தால் டெலிவரி ஈஸியாக இருக்கும். ஒரு குழந்தை தாயின் கருவுக்குள்ளே இறந்து போயிட்டுன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப கஷ்டப்படணும். ஆவிக்குரிய உலகத்தில் ஸ்டில் பார்ன் பேபியே கிடையாது, லைவ் பேபி தான். கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிறந்தால் அது செத்து போன குழந்தை இல்லை, உயிருள்ள குழந்தை தான். உயிருள்ள குழந்தைய இருந்தால் ஜெபம் பண்ணும்ல, உயிருள்ள குழந்தை சத்தம் போடும்ல, அழுந்தானே. பரிசுத்த பவுல் பிறந்திருக்கிறார், என்ன பண்ணுறான், அழுறான் பாருங்களேன், கூப்பாடு போடுறான் பாருங்களேன். இன்னைக்கு என்ன வேணும், ஜெபிக்கிறான் என்றால் எதன் அடையாளம் என்றால் ஒரு சரியான மனம் திரும்புதலின் அடையாளம். அந்த மனம் திரும்புவதற்கு என்ன கொடுக்கிறது என்றால் அவனை ஜெபிக்க யார் சொன்னாங்க அவருக்கு ஜெபிக்கணும்னு? இன்னும் சொல்ல போனால் அவன் வரும்போது ஒரு பரிசேயனாக வந்தான்.
ஆனால் தேவன் சந்தித்து மனம் திரும்பின போது அவன் ஒரு பாவியாக மாதிரி ஜெபம் பண்ணுறான் பாருங்களேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்தை பரிசேயன் ஒரு ஆயக்காரன் ஜெபம் பண்ண போனாங்கள்ல. தொடக்கத்தில் பரிசுத்த பவுல் பரிசேயனவர். ஆனால் அவர் யாராக மாறுறாரு? ஆயக்காரன மாதிரி தேவனே பாவிகள் மேல் கிருபையார் மாதிரி அடிக்கிறார்ல. மனம் திரும்புதல் அதைத்தான் செய்யும். மனம் திரும்பி இருந்தால் கர்த்தருக்காக தீவிரமாக தான் இருக்கணும். வயது, உடல் பலவீனம், பிரச்சனைகள், குடும்ப பாரங்கள், வேலை, இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்குது. அதை தாண்டி கர்த்தருக்கு தீவிரமாக என்ன செய்கிறோம்? அதைத்தான் சகை செய்கிறார். He came down fast. எப்படி வர்றாரு? தீவிரமாக இறங்கி ஓடி வர்றாரு பாருங்களேன். அப்படின்னா ஒன்று சொன்னேன், எப்படிப்பட்டவர்கள் பார்க்க வகை தேடினால் தேவன் அறிகின்ற அறிவுக்குள்ளே வராரு. ரெண்டாவது, தேவனுடைய என்ன நோக்கத்தோடு பிறக்க வைத்தாரோ அந்த நோக்கத்தை போல மாறுகிறான். இயேசு அவருக்கு சுவிசேஷம் ஒன்றும் சொல்லலையே, உன் வீட்டில் தங்கணும் தானே சொன்னார். ஒன்று அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரே நான் இந்த ஆசிரியர் பாடியை கொடுக்குறேன்டான்ல. அந்த பியூராக மாறுறான் பாருங்களேன். யார் இடத்துல நான் அணியாமல் வாங்கினா 4 மடங்கு திருப்பி தரேன்னு சொல்கிறார்ல. அப்படின்னா ரெண்டு, அவர் பேரு கேட்டார் போல அவன் பரிசுத்தவானை மாறுகிறான். மூன்றாவதாக அவன் ஒரு மெய்யான மனம் திரும்புவதற்கு வருகிறான். தீவிரம். அந்த தீவிரம் இன்றைக்கு அநேகட்ட இல்லை. கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கணும், நம்ம சந்ததியை கொடுக்கணும், நம்ம சபைக்கு கொடுக்கணும், நம்ம தேசம் எல்லாம் சரிதான். ஆனால் முதல்ல என்ன வேண்டும்? என்னிடத்தில் ஒரு மெய்யான மனம் திரும்புதல் வேணும் தானே. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதானே சபையினுடைய முதல் அஸ்திவாரமே. முதல் அஸ்திவாரமே சரியில்லைன்னா நமக்குரியவர்களே, சகைவனுடைய குடும்பத்து வீட்டுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தால் மூன்றாவது காரணம் அவனுடைய மெய்யான மனம் திரும்புதல். அடுத்தவனை சுட்டி காட்டுகிறேன், இது மிக அவசியமானது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் சீக்கிரமாக இறங்கி வந்து இயேசுவை அழைத்து கொண்டு போனான்னு போட்டிருக்குது. இயேசுவை அழைத்து கொண்டு போக இன்றைக்கி அநேகர் காத்து கொண்டிருக்காங்க. இயேசுநாதர் மாத்திரம் வீட்டுக்கு வராருன்னா ஃபாதர் பெர்க்சன் பண்ணியிருப்பாங்க, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதமும் பண்ணுவார். நம்ம வீட்டுக்கு இயேசுநாதர் வந்து அற்புதமாக நடக்காது, மொத்தமும் நடக்கும். யார் வேணான்னுவாங்க. அவரை அழைத்து கொண்டு போக அநேகர் சரியாக இருக்கிறாங்க. ஆனால் அங்கே தமிழில் அழைத்து கொண்டு போனான், ஆனால் கிரேக்க மொழியில் ஏற்றுக்கொண்டு போனான். அழைத்தல் வேற, ஏற்றுக்கொள்ளுதல் வேற. அழைத்துக் கொள்ளுதல் பிசிக்கல், ஏற்றுக்கொள்ளுதல் ஸ்பிரிச்சுவல், உள்ளான மாற்றம். நீங்களும் நானும் இன்றைக்கு அந்த சகைவு கிடைத்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. நம்முடைய வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுக்கிற தேவன். நான் சொன்னேன் 5 கருத்துக்களை கவனித்தோம். வீடு என்றால் அது எல்லாருக்குமே உண்டு. அவரை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் உண்டு. ஆனால் என்ன வேண்டும்? அவரை அழைத்து கொண்டு போகிற அனுபவம் அல்ல. வேணும் சொல்லுங்க, பயன்படுத்த கிரேக்க வார்த்தை ஹீப்போ டெக்கோமாய். ஹீப்போ டெக்கோமாய் என்றால் நாட் ஜஸ்ட் அப்படி வாங்கன்னு கூட்டு போகிறதில்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறது, அவரை ஏற்றுக்கொள்வது. ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய முன்னேற்றம் உள்ளவன் என்ற அர்த்தம். இயேசுவை அழைத்து செல்லுகிறது. எனி டாம் கேன் ஹரி வில் டூ இட். யார் வேணால் செய்வாங்க. இயேசுநாதர் வரேன்னா யார் வேணாம்பாங்க வீட்டுக்கு? வாங்க ஆண்டவரே, அவருக்கு ரெட் கார்பெட் போட்டு கூட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன் விரும்புவது என்னை ஏற்றுக்கொண்டு போகிறாயா, அழைத்து கொண்டு போகிற நல்ல சகி என்ன பண்ணுறான்? அந்த ஹீப்போடொக்கமா என்ற வார்த்தைக்கு அதுன்னா ஹி அக்செப்டட் அண்ட் கேரி ஜீசஸ். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் வீட்டுக்கு கூட்டு போகிறான் பாருங்களேன். ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுங்களா? ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரெஸ், ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றம் என்ற அர்த்தம். அவரை ஏற்றுக்கொள்கிறவனுடைய 7 தன்மைகள் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்போமானால், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறவன், ஒரு வாழ்க்கை ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் இருக்குதுன்னா முதல் அனுபவம் என்ன தெரியுங்களா? 4ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, வஞ்சிக்கப்படாதபடிக்கு. என்ன ஆவான்? இன்னைக்கு தவறான உபதேசங்களுக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் ஆன்லைனில் செய்திகள் வர ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா, எது வேணால் யார் வேணால் பேசலாம், எது வேணால் யார் வேணால், எப்படி யாரும் கேட்க நாள் இல்லைன்னு சென்சார் போர்டாக இருக்குது. கட் பண்ணி ஒட்டுறதுக்கு ஆள் கிடையாது. இல்லை, எதை வேணால் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம். நைட்டு ஒரு செய்தியை பார்த்தேன் யூடியூப்பில், அதுக்கு கமெண்ட்ஸ் வருது தெரியுங்களா? ஒரு ஆள் 9 கேள்வி கேட்டிருக்கான் அந்த மெசேஜில் இருந்து. அவர் சொன்னது,
ரட்சிப்புங்கிறது ஒரே நேரத்தில் முடிகிறதில்ல, தொடர்ந்து ரட்சிக்கப்படணும், முடிவு பரியந்த நினைப்போம். அந்த தாட்டில் அவர் பேசியிருக்காரு. அடுக்கு ஒருத்தன் கேள்வி கேட்குறான், 9 கேள்வி கேட்டிருக்கான். மையக்கருத்து என்ன தெரியுங்களா? பைபிளில் எங்கேயாவது ரட்சிக்கப்பட்டவன் திரும்பவும் பாவம் மன்னிப்பு வாங்கணும்னு சொல்லியிருக்குதா? அதுக்கு வசனம் சொல்லுன்னு கேட்குறான் ஆளு. என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் எழுதலாம். இன்றைக்கு அந்தளவுக்கு நமக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. ஆனால் ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்கிற வேணால் முதல்ல உனக்கு என்ன வேண்டும்? ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு. யூ மஸ்ட் பி எ வாட்ச்மேன். நீ யார்? ஒரு ஜாமக்காரன். ஜாமக்காரன் என்ன செய்யணும்? எதிரிகள் வருகிறான் என்றால் தூரத்தில் வரும்போது பார்க்கணும்ல. அப்படின்னா ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதல் அடையாளம் என்ன? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் ஒரு வாட்ச்மேன். ரெண்டாவதாக அதே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒழுங்கு, உறுதி என்று 2 வார்த்தை இருக்கும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடுத்த அடையாளம் என்ன? ஒழுங்கு. அந்த ஒழுங்கில் ஒரு உறுதி. ரட்சிக்க போட்டு எல்லாம் ரொம்ப ஒழுங்காக நடக்கும், லெஃப்ட் ரைட் போட்டு. கொஞ்ச நாளில் உறுதியெல்லாம் காற்றுல விட்டுட்டு அது மனம் போல நடக்க ஆரம்பிச்சிருதில்ல. அப்படியானால் 2வது ஆவிக்குரிய வளர்ச்சி அடையாளம் தெரியுங்களா? ஒழுங்கு, உறுதி. இந்த 2 வார்த்தை எதுவும் சம்மந்தப்பட்டதுன்னா இராணுவத்தோடு சம்மந்தப்பட்ட வார்த்தை. ஒழுங்கு, உறுதி என்பது இராணுவத்தோடு. அப்படின்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில் அடுத்த ஒரு என்ன? ஒரு ஜாமக்காரன், அது வாட்ச்மேன். அடுத்து என்னதுங்களா? he became the army of God. கர்த்தருடைய சேனையாக மாறுகிறான். அடுத்தது 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவருக்குள் வேர் கொண்டுன்னு போட்டிருக்கு பாருங்களேன். அதாவது அவரை ஏற்றுக்கொண்டவன் எப்படி இருப்பானா? 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவரை ஏற்றுக்கொண்டவன் என்ன செய்வானா? அவருக்குள் வேர் கொண்டு. எது வேர் கொள்ளும்? ஒரு மரம் தான் வேர் கொள்ளும். அவன் ஒரு ஆவிக்குரிய மரமாய் மாறுறான் பாருங்களேன். அடுத்தது அதே 6ஆம் வசனத்தில் அவர் மேல் கட்டப்பட்டு ஒரு பில்டிங்காக மாறுறான் பாருங்களேன். ஆவிக்குரிய வளர்ச்சியின் படிகளை பாருங்களேன். அவன் அவருக்குள் வேர் கொள்ளுகிறான். அவன் ஒரு ஆவிக்குரிய மரமாய், கனி கொடுக்கின்ற மரமாய் மாறுகிறான். அடுத்தது அவன் அவர் மேல் கட்டப்படுகிறான். இஸ் எ பில்டிங். அடுத்தது அதே 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்குள் நடந்துன்னு போட்டிருக்கு பாருங்களேன். அதுக்கு அர்த்தம் என்ன? அவன் ஒரு பரலோக பயணி, பரலோக சிந்தையோடு பரலோகத்துக்கு நடக்கிறவன் என்று அர்த்தம். இஸ் எ பில்கிரிம். அவன் யார்? ஒரு புனித பயணியாய் மாறுகிறான். 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று அவரால் போதிக்கப்பட்டபடியேன்னு இருக்கு பாருங்களேன். அதுக்கு அர்த்தம் என்ன? அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறுறான். யார்கிட்ட கற்றுக்கொள்ளுகிறான்? எனக்கு அதை படிக்கும் போதெல்லாம் தோணும், பரிசுத்த பவுல் மிகச்சிறந்த தேவ மனிதன். வேறில் சொல்லப்பட்ட பரிசுத்த பேதுருவெல்லாம் பார்த்து அவங்களெல்லாம் விட உயர்ந்த நிலையை எண்ணப்படுகிறவர். ஆனாலும் அவர் சொல்கிறாரு, நீ இன்னார் இடத்தில் கட்டா என்பதை நினைத்துக்கொள். யாராவது ஒரு மனுஷன் அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா என்னைக்கானாலும் சுற்றி காட்டுவான். கண்டிப்பாக சொல்லுவாங்க, டே யாராவது ஒரு ஊழியக்காரன் வல்லமே எழும்பட்டுவேன், அவனுக்கு பின்னாடி 4 பேர் சொல்லுவான், பையன் நம்மகிட்ட தான் முதல்ல வந்தான், நம்ம இல்லைன்னா வந்திருப்பான் நான் ஒழியத்தில், நம்ம கற்றுக் கொடுத்த பிரதர், இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு அவன் பெரிய ஆள் ஆகிட்டான் பிரதர் அப்படி சொல்கிறாங்கல்ல. கர்த்தர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார்ல. நான் கொடுத்தேன் கர்த்தர் சொல்லுவாரா? என்ன நான் தான் அவனை உருவாக்கின கர்த்தர் சொல்லுவாரா? இல்லை பழைய கடையெல்லாம் விலா வரைய சொல்லுவாரா? சொல்ல மாட்டார. அதான் 7வது போட்டிருக்குது, அவரால் கற்பிக்கப்பட்டபடியே. he became a student. 7வதாக ஒரு வார்த்தை இருக்குது, அவன் பெருகுவான் போட்டிருக்கு பாருங்களேன். இந்த பெருகிறது எதோ சம்பந்தப்படனா நதியோடு சம்பந்தப்படுது. he became a river. ஒரு நதியாக மாறுகிறான். நமக்கு தெரியும், ஒரு நதி என்பது ஒரு இடத்துல தொடங்கும் போது ஒரு சின்ன ஊற்றாக, காவேரின்னு சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஆறு. திருச்சி பக்கம் போய் பார்த்தா அந்த ஆற்றுடைய அகலத்தை பார்த்தாலே பயந்துருவோம், அவ்வளோ பெரிய ஆறு. ஆனால் தலைக்காவிரி பார்த்திங்கன்னா தண்ணி வர இடம் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்குது. ஆனால் அது ஓட்டத்தில் என்ன ஆகுது தெரியுங்களா? பெருகி 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 அது தேசங்களை ஆசீர்வதிக்குதில்ல. ஆவிக்குரிய வளர்ச்சியின் கடைசிப்படியாக தெரியுங்களா? he must become a river. ஒரு நதியாக மாறுகிறான். இதுதான் சகையிட்டு இருக்கு. அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவரை ஏற்றுக்கொண்டபடியேன்னு இருக்கும் பாருங்களேன். ஒருவன் ஏற்றுக்கொண்டால் முதல்ல he became a watchman. ஒரு வஞ்சிக்கப்படாதவனாய் ஜாமக்காரனாய் மாறுகிறான். 2வதாக அவன் அவருக்குள் வேர் கொள்ளுகிறான், ஒரு அவருடைய இராணுவமாக மாறுகிறான். ஒழுங்கு உறுதி உள்ளவனாய் மாறுகிறான். 3வதாக அவரில் வேர் கொள்ளுகிறான், ஒரு உள்ளான வளர்ச்சி. அடுத்தது அவர் மேல் கட்டப்படுகிறான், ஒரு வெளியரங்கமான வளர்ச்சி.
அடுத்தது அவனுக்கு வாசிக்கிறோம், அவன் அவரோடு நடக்கிறவன், ஒரு புனித பயணி. அடுத்தது அவனை சொல்லுகிறது, அவன் அவரால் போடிக்கப்படுகிறவன். யார்ட்டையும் ஓடி போய் கேட்க மாட்டான், இது என்னங்க அது என்னங்க அப்படின்னா. ஒரு ஆவி ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால் அவன் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை பெறுகிறான் என்று அர்த்தம். அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். கடைசியாக அவசியமானது அவன்கிட்ட இருந்தது, ஆங்கிலத்தில் ரெஸ்டிடியூஷன் என்று சொல்லுவோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவரை ஏற்றுக்கொண்டு போகும்போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்னுடைய ஆஸ்தியில் பாடியை கொடுத்துட்றேன். அடுத்தது சொல்லுகிறான், நான் யார்கிட்ட அநியாயமாக வாங்கி இருந்தால் அவனுக்கு அதை நாளத்தினையாக திருப்பி தரேன். ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம எத்தனையோ தவறாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தரை சந்திக்கும் போது என்ன பண்ணோம்? கல்வாரி ஆண்டை வந்தோம், அப்பாட்ட அழுதோம், மன்னிப்பு கேட்டோம், இரக்கத்தை பெற்றோம், ரட்சிக்கப்பட்டோம்ல. ஆனால் இந்த அக்கிரமம் பண்ண போது எத்தனை பேர் நம்மளால் பாதிக்கப்பட்டிருக்கான்? யாருக்காவது என்னைக்காவது ரீகாமன்ஸ் பண்ணியிருக்கோமா? காம்பன்சேட் பண்ணியிருக்கோமா? இல்லையே. என்ன நினைக்கிறோம்? அது சிலுவையில் முடிஞ்சு போச்சு பிரதர், ஆண்டவர் தான் சிலுவையில் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டார்ல. உண்மைதான். கர்த்தர் பாவத்தை மாத்திரமல்ல, பாவத்தின் தோஷத்தையும் மன்னிக்கிறவர். சங்கீதம் 32:5 பார்த்தீங்கன்னா, என் பாவங்களையெல்லாம் கர்த்தர்ட்ட அறிக்கையிடுவேன் என்றேன். கர்த்தர் என் பாவத்தை மாத்திரம் இல்லை, பாவத்தின் தோஷத்தையும் மன்னிக்கிறவர். அது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, அது அவருடைய பக்கம். ஸோ உதாரணமாக ஒருத்தன் பாவத்தை கர்த்தர்ட்ட சொன்னால் என்ன ஆகும்? அவர் அந்த பாவத்தை எடுத்து என்ன செய்வார்? கிழக்குக்கும் மேற்குக்கும் அப்படி தள்ளிடுவார்ல. ரெண்டாவது முதுகுக்கு பின்னாடி போட்டுருன்னு சொன்னார்ல, அப்புறம் நினைக்க மாட்டேன்னு சொன்னார்ல. இதெல்லாம் அவருக்கு தான், நமக்கு அப்படி இல்லை. எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், நெருக்கி நிற்கிற பாவம்னு வாசிக்கிறோம். நம்ம விட்டு வெளியே போச்ச, அது அவருக்கு தான் கிழக்குக்கு மேற்கும் தூரம். அவர் திரும்ப நினைக்க மாட்டார். அவர் முதுகு பின்னாடி போட்டார், கடலின் ஆழத்தில் போட்டார்ல, உண்மைதான். அது தேவனுக்கும் நம்ம பாவத்துக்கும் உள்ளது. ஆனால் என்னுடைய விட்டு வெளியே போன பாவம் கிழக்கு மேற்கும் தூரம் போகிற என் கிட்ட நிற்குது. எப்போது நான் உயிரற்றவனாய் மாறுகிறனோ அது உள்ள நுழையும். அதுதான் எபிரேயர் 12:1 சொல்ல, மேகம் ஒன்று இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் நெருக்கி நிற்க பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்படின்னா தேவனுக்கு ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் நம்முடைய பக்கம் என்ன தெரியுங்களா? நம்ம விட்டு போனது எங்கே இருக்குன்னா கிட்ட தான் நிற்குது. எப்போ வேணால் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் உள்ள நுழையும். அவ்வளோ ஏன் நல்ல ஆவிக்குரிய பாட்டெல்லாம் பாடுறோம்ல, திடீர்னு காலையில் இருந்தால் பழைய சினிமா பாட்டு ஒன்று ஒரு டியூன் வருது பாருங்களா உள்ள. ஹலோ, உடனே சீச்சி பாப்பா, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் ஊழியம் செய்கிறோம்ல, அதெல்லாம் வரக்கூடாது, போ போ. இதுதானே நம்ம கடை. அப்படின்னா இப்போ உங்க ரொம்ப தூரம், அது கர்த்தருக்கு தான். அவருடைய கிருபை என்னப்படுதுன்னா, கிழக்குக்கு பிறகு எவ்வளோ தூரமோ அவர் முதுகுக்கு பின்னாடி நினைக்க மாட்டார், கடலின் ஆழத்தில் போட்டுருவார். உண்மை தேவனுக்கு தான், நமக்கு இல்லை. அதே போல் நாம் தவறாக வாழ்ந்த நாட்களில் தப்பு பண்ணோம், அதனால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல. நம்மளால் எல்லாவற்றையும் சரிப்படுத்த முடியாது, ஆனால் சரிப்படுத்த முடிஞ்சதை சரிப்படுத்தலாம்ல. எல்லாவற்றையும் நம்மளால் கொடுத்த முடியாது. சகை மாதிரி பெரிய பணக்காரனாக இருந்தால் பாடியை கொடுக்குறேன், நாளை திரும்பி தரேன்னு சொல்லலாம். நம்மளே பண்டாரம் பிறந்த இசையை தான் கர்த்தருக்குள்ளே வரோம். எல்லாத்தையும் இழந்து தானே உள்ளே வரோம். ஏற்றுக்கொண்டதுனால இழந்த போய் எத்தனை மக்கள் இருக்காங்க, அவங்க எதை கொடுப்பாங்க? ஆனால் முடிந்தவை செய்யலாம்ல, அட்லீஸ்ட் போய் ஒரு சாரியாவது சொல்லலாம்ல. ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாகுதல் இல்லையே நம்மகிட்ட. சகைட்டு என்ன இருக்குது? அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அந்த ஒப்புரவாக விரும்புகிறான் பாருங்களேன். என் ஹாஸ்டலில் பாதியை கொடுக்குறேன், அடுத்தது என்ன? ஒருவன்ட்ட நான் 1 வாங்கி தான் 4 திரும்பி தரேன். பழைய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி பார்த்தால் இன்றைக்கி நிறைய பேர் பழைய ஏற்பாடை வேணான்னு சொல்கிற ஆளுங்க இருப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லலை, பழைய ஏற்பாட்டை விசுவாசிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவனுடைய ஆடு அல்லது ஒருவனுடைய மாட்டை ஒருவன் திருடி அதை கொண்டு விட்டால் அல்லது அதை விற்று விட்டால் அவன் மாட்டுக்கு 5 மாடு திருப்பி தரணும். கண்டுபிடிக்கப்பட்டால் ஆட்டுக்கு 4 ஆடு கொடுக்கணும். அதாவது திருடி கொண்டு விட்டால் அல்லது திருடி விற்று விட்டால். ஆனால் ஒருவன் இவன்கிட்ட நம்பி ஒன்றை கொடுத்தான், அது நஷ்டப்பட்டு போனால், இல்லை தவறாக தொலைஞ்சு போச்சு, இல்லை அது செத்து போச்சு, இவன் கவனக்குறைவால் கூட போயிருக்கலாம். அப்போ என்ன செய்யணும்னா 2 மடங்கு திருப்பி கொடுன்னு போட்டிருக்காங்க.
யாத்திராகமம் 22ஆம் அதிகாரத்தில் 3 முறை எழுதப்படுகிறது, 2 முறை திருப்பி கொடு. அப்படின்னா ஒருவன் தவறு செய்தால் என்ன செய்தால் போடும்? 2 மடங்கு கொடுத்தா போடும். இவர் கொல்லலை, எதையும் வரி வசூலித்திருப்பார் அதிகமாக, அது அவர்கிட்ட இருக்குது. என்ன பண்ணுறாரு? அவர் விற்கவும் இல்லை, அவர் அதே கொல்லவும் இல்லை. எப்படி 2 கொடுத்தா போதும்ல. எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ரீகாமன்ஸ் பண்ணுறது, அவர் ஒருவனுக்கு இழப்பு உண்டாக்கினால் திருப்பி கொடுப்பதுன்னு சொல்லும்போது, நான் இருக்கிறேன்னா, நான் கர்த்தருக்கு பரிசுத்தமானதில் ஒன்றுக்கு நான் ஒரு இழப்பை உண்டாக்கினால், லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பொருள் இருக்கு இல்லையா, அதை நான் நஷ்டப்படுத்தினால், அதை நான் சேதப்படுத்தினால், நான் கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன பண்ணணும்னு சொன்னால், எந்த அளவுக்கு நான் நஷ்டப்படுத்தினேனோ, எந்த பொருள் என்னால் நஷ்டப்படுத்தப்பட்டதோ, கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருடையது, அதை நான் நஷ்டப்படுத்தினால், அங்கே வேடம் சுட்டி காட்டுது, அதுக்கு சமமான பணத்துக்கு ஒரு ஆட்டை கொண்டு போய் என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு வரி செலுத்தணும். அதன் பிறகு அந்த அந்த நஷ்டப்படுத்தின பொருள் இருக்கு இல்லையா, அதனுடைய மதிப்பு அதோடு கூட 5இல் 1 சேர்த்து கொடுக்கணும், 20% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்படின்னா கர்த்தருக்கு பரிசுத்தத்தில் ஒருத்தன் தவறு செய்தால் என்ன பண்ண? அவனுக்கு முதல்ல என்ன நஷ்டத்தை உண்டாக்கினாலும் அந்த கர்த்தருக்கு பலியாக செலுத்தணும். அடுத்தது என்ன நஷ்டப்படுத்தினானோ அந்த பணத்தை 5இல் 1 சேர்த்து ஆசாரியன்ட்ட கொடுக்கணும். இது கர்த்தருக்கு தப்பு பண்ணான். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம் பார்த்து, லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மனுஷனுக்கு தப்பு பண்ணேன்னா, லேவியராகமம் 5 15 முதல் 19 கர்த்தருக்கு தப்பு பண்ணான். ஆனால் இப்போ நான் யாருக்கு பண்ணேன்? கர்த்தருக்கு இல்லை, மனிதனுக்கு நான் ஒரு நஷ்டத்தை உண்டாக்கினா என்ன பண்ணும் போட்டிருக்கேன்னா, எவ்வளோ நஷ்டம் உண்டாக்கினேனோ அந்த நஷ்டத்தை அதோடு கூட 5இல் 1 சேர்த்து யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு நஷ்டப்படுதோ அவனுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நஷ்டத்துக்கு ஈடாக ஒரு ஆட்டை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தணும். என்ன கவனிக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு இழப்பு என்றால் முதல்ல பலி, அப்புறம் நஷ்ட ஈடு. ஆனால் மனிதனுக்கு தப்பு பண்ணால் முதல்ல நஷ்ட ஈடு, அப்புறம் பலி. அப்படின்னா தனக்கு ஒருவன் தப்பு பண்ணால் கூட அதுக்கு 2வது கொடுத்தா போதும். ஆனால் இது அப்படி இல்லை, மனுஷனுக்கு தப்பு பண்ணால் முதல்ல அவனுக்கு கொடு, அப்புறம் எனக்கு கொடு. அந்த ஆர்டரை கர்த்தர் மாற்றுறார் பாருங்களேன். அப்படின்னு இன்னைக்கு என்ன வேண்டும் என்றால், நீங்களும் நானும் நிச்சயமாக இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது சொன்னேனே, நம்மளால் பொருளை திருப்பி கொடுக்க முடியாமல் போகலாம். நம்ம தவறால் யாரோ ஒருத்தர் மறுத்து போயிட்டான்னு சொன்னால் செத்தவனை திருப்பி கொண்டு வர முடியாது நம்மால். ஆனால் அட்லீஸ்ட் ஒப்புரவாகலாம்ல. ஏன்னா வேதம் சொல்லுது, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையே சொல்லுது வேதம். அந்த ரெக்கன்சிலியேஷன் எனக்கு இல்லையே. சகைட் அது இருந்தது. என்ன சொன்னா தெரியுங்களா? நான் என் சாஸ்தியில் பாடியை கொடுக்குறேன், அநியாயமாக வாங்கின 1க்கு 4 கொடுத்தா அவன்கிட்ட என்ன இருக்கும்? அப்படின்னா எப்படி கொடுக்குறான் தெரியுங்களா? மோர் தென் த லா. நியாயப்பிரமாணம் எவ்வளவு சொல்லுகிறதோ அதுக்காட்டிலும் அதிகம் கொடுக்குறான் பாருங்களேன். அப்படியானால் இந்த லூக்கா 19:9 ஏசு அதை சொல்வதற்காக நான் சொன்ன முதல்ல தேடினவர்கள் 7 பேரை கவனித்தோம். அந்த 7 பேர்ட்ட ஒருத்தரையும் இயேசு பேசலை, பரலோகம் அவங்கள்ட்ட பேசலை. ஆனால் சகைவிட்ட கதை பேசுகிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு நீ வா, உன்னோட நான் தங்கணும், உன் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும். ஏப்பா அந்த சகை மாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை. உலகம் சகை பார்க்குற பார்வை வேறு, ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய பார்வை வேறு. அவரை பார்த்தால் ஒன்று என்ன செய்யணும்? அவரை அறிகின்ற அறிவுக்குள்ள அவர் எப்படிப்பட்டவர். 2வதாக நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பதல்ல, நான் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் நினைத்தார், அப்படி தான் எனக்கு பேர் கொடுத்துருக்கார். நான் இப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக எனக்கு கண்டிப்பாக கர்த்தருக்காக தீவிரமாய் செயல்பட வேண்டிய காலம் இது. காலம் தாழ்த்துகிற காலம் அல்ல. கர்த்தருக்காக எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓட வேண்டிய காலம் இது. 2 பேர் அனுப்பப்படுறாங்க. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 2 பேர் ஓடுறாங்க. அகிமாசும் ஓடுகிறான் தாவீதுக்கு நற்செய்தியை சொல்ல, கூஷியும் ஓடுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது கூஷி வேலைக்காரன், அவன் ஓடுகிறான். ஆனால் அகிமாஸ் ஆசாரியனுடைய மகன், அவன் நேர் வழியாக ஓடி முன்னாடி போன கூஷியை முந்தி கொண்டான் போட்டிருக்கு பாருங்களேன். இது என்ன காலம்? இது விதைக்கிறவன் அறுவடை செய்து அதை கட்டி வச்சிருக்கான் தெரியுங்களா, அதை எடுத்து போகும் முன்னாடி விதைக்க வேண்டிய காலம் இது.
என்ன வேண்டும் இன்றைக்கு? விதைக்கிறவன் உழுகிறவன் என்ன செய்வானா, விதைத்தது அறுத்து அந்த களத்தில் அந்த வயலில் கட்டி வச்சுருக்காங்க தெரியுங்களா, அதை அவன் உடனே எடுத்துகிட்டு போகலைன்னா பின்னாடி வர உழுதுகிறவன் சேர்த்து உழுதுருவானா. அது ஓவர்டேக்கிங் மினிஸ்ட்ரி. இந்த காலம் இது என்ன காலம்? அவங்க செய்யட்டும் இவங்க செய்யட்டும், அது அவங்க கிருபை, அவங்களுக்கு என்ன முடியுமோ கர்த்தர் என்ன கொடுத்தா அதை செய்யட்டும். ஆனால் நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன்? இது என்னுடைய உடலுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய சந்ததிக்கு, என்னுடைய சபைக்கு, என்னுடைய தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அன்றைக்கு சகைக்கு சொன்ன வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சொன்னால், வீடு என்பது ஒரு கட்டிடம் அல்ல. லூக்காவின் பார்வையில் வீடு என்றால் மனிதனுடைய உடல், வீடு என்றால் அவனுடைய குடும்பம், வீடு என்றால் அவனுடைய தலைமுறை சந்ததிகள். 1000 தலைமுறைக்கு இறங்குற கர்த்தர் தானே. ஆனால் God is very much concerned about our generation. அவருடைய சந்ததியை குறித்து அக்கறை உள்ள ஆண்டவர். 4வதாக நாம் இருக்கின்ற சபையை, கர்த்தர் எந்த சபையில் என்னை நட்டு வைத்திருக்கிறாரோ, எங்கே நான் இருக்கிறேனோ அந்த சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லாவற்றை பார்க்கலாம். எந்த குடியிருப்பின் எல்லை நீங்கள் நானும் தீர்மானிப்பது அல்ல. அப்போஸ்தலர் 17:26 வாசிக்கிறோம், குடியிருப்பின் எல்லையையும் காலத்தை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். அப்படின்னா இன்றைக்கு நான் வசிக்கின்ற இடம் நான் விரும்பி வந்ததல்ல, கர்த்தர் நான் இங்கே இருக்கணும்னு நினச்சி என்னை கொண்டு முன்னாடி வச்சிருக்கிறாரு. எகிப்திலே யோசேப்பு இருக்கிறான்னு சொன்னால் சகோதரர்கள் போய் என்ன பண்ணுறாங்க, செய்த தவறுக்காக பதறி கொண்டிருக்குமா சொல்லுகிறான், என்னை நீங்கள் இங்கே வர அனுப்பினதுக்காக வருத்தப்பட வேண்டாம், நீங்கள் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஜீவரட்சணை செய்வதற்கு என்னை உங்களுக்கு முந்தி அனுப்பினார். குடும்பத்தில் உங்களை என்ன முன்னாடி தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? உறவினர்களை முந்தி தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? இந்த பட்டணத்தில் நம்ம முன்னாடி தெரிந்த நோக்கம் என்ன? நம் மூலமாக இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும். நாம் ஜெபிப்போம், கண்ணில் மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு சகேவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறானே. இந்த சகேவின் வாழ்க்கையில் நாம் 5 கருத்துக்களை முக்கியமாக கவனித்திருக்கிறோம். ஒன்று, பார்க்க வகை தேடினவன், அதாவது தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள விரும்புகிறவன். அதற்கு இன்னொரு பேர் நித்திய ஜீவனை தேடுகிறவன். இந்த உலகத்து காரியத்துக்காக அவன் தேடலை, உன்னதத்தின் காரியத்துக்காக தேடினவன். 2வதாக, என்ன நோக்கத்தோடு தேவன் அந்த உலகத்தில் உருவாக்கினாரோ, தாயின் கருவில் உருவாக்கி இந்த உலகத்தில் அவன் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை பேருக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இப்போ தீர்மானிக்கிறான், பேருக்கேற்றபடி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே என்னை பெயர் சொல்லி அழைக்கிறார் கர்த்தர். 3வதாக, நான் ஒரு மெய்யான மனம் திரும்புதலுக்குள் வர வேண்டும், அந்த தீவிரம். 4வதாக வந்து, நான் அவரை அழைத்து கொண்டு போகிறவன் அல்ல, ஏற்றுக்கொண்டு போகிறவன், ஆவிக்குரிய வளர்ச்சி. கடைசியாக, நான் யார்? ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்கிறவன். நான் யார்? ரெக்கன்சைல் ஆகிறவன். ஒருவேளை நான் செய்த தவறுனால பாதிக்கப்பட்டவங்க இருக்கலாம், அவங்கள திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கலாம். கர்த்தரெல்லாம் மன்னித்து விட்டார். ஆனால் நான் அவன்கிட்ட ஒப்புரவாகலாமே. குடும்பத்தில் ஒப்புரவாகாமல் எத்தனை பேர் இருக்காங்க? சபைக்குள்ளே ஒப்புரவாகாமல் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு சிலர்கிட்ட பேசுகிறாங்க, ஒரு பேச தவிர்க்கிறாங்களே. அப்படின்னா சகை விட்டிருந்த இந்த 5 தன்மைகளும் என்னிலே நம்மளே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் ஆண்டவரே, எங்களுடைய வீட்டை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வீடாகிய சரீரத்தை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வீடாகிய எங்களுடைய குடும்பத்தை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வீடாகிய எங்களுடைய சந்ததியை, எங்களுடைய வம்சங்களை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வீடாகிய உம்முடைய வீடாகிய உங்கள் சபையை உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை இந்த இடத்துல தான் இருக்க வேண்டும் என்று முன்குறித்து அங்கே வச்சிருக்கீங்களே, அந்த பட்டணத்துக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். சகைவின் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தவரே, அதே ரட்சிப்பை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் இந்த வேளையில் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மகிமையை நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you.